ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஒன் டே குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் என்ன நான் சமைக்கிறேன்னு தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசி வச்சு பொங்கல் செஞ்சுருக்கேன். இதுக்கு 1 கப் அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு பாசிப்பருப்பை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும், கலர் மாறக்கூடாது. இப்போ நம்ம வறுத்து எடுத்த பருப்பை அரிசியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். 1/2 கப் பருப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து மொத்தமாக 5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் விசில் போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ இதுக்கு ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையுமே வந்து நம்ம மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். இதுவும் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். பருப்பு ஊறும்போது டக்குன்னு விசில் வந்துடும், சீக்கிரமும் குழஞ்சி வந்துடும் பருப்பு. இப்போ நம்மளுக்கு தேவையான பொங்கலுக்கு தேவையான அரிசி பருப்பும் டிஃபன் சாம்பாருக்கு தேவையான பருப்பையும் ஊற வச்சாச்சு. இப்போ இந்த சாம்பாருக்கு கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இருந்தால் போதும், ரொம்ப புளி தேவைப்படாது. அதையும் தண்ணியில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நான் பொங்கலும் ஒரு சைடு டிஃபன் சாம்பார் பருப்பும் வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும், மசாலா பேஸ்ட்டு. அதை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும்போது சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப தேவைப்படாது, 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றினாவே போதும். இப்போ எண்ணெய் வறுத்தாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாம், வர கொத்தமல்லி. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை அரிசி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கணும். இதோட காரத்துக்காண்டி நான் இன்றைக்கி 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்து வறுத்துக்கலாம். இதோட நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பொங்கலுக்கு தேவையான முந்திரி பருப்பு, மிளகு எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு வரணும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஓரளவு லைட்டாக கலர் மாதிரி வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதை பார்க்கலாம். விசில் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 1/2 கப்புக்கு 5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குது. நம்மளோட பொங்கல் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தாளித்து வச்சுருக்க முந்திரி, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சமாக நெய் வந்து பத்தாதமாக இருந்துச்சு, அதனால் நான் நெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. பொங்கலுக்கு வந்து நெய் தான் ரொம்ப முக்கியம். நெய் நிறையா சேர்த்தா தான் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான சூடான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிஃபன் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாயை வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சோடனே ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து முழுசாகவே சேர்த்துக்கோங்க, கட் பண்ண தேவையில்லை.
முழுசாக சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும் டிஃபன் சாம்பார். இதோட 2 பல் வெள்ளை பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலையில சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வரமிளகாய் வந்து முழுசாகவே சேர்க்குறேன். அப்போ தான் சாம்பார் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இதை இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இன்றைக்கி வந்து என்னென்ன காய் சேர்க்க போகிறோம்னா கேரட்டு, முள்ளங்கி, பீன்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடயே. உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ சாம்பார் காய் நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து என்கிட்ட கேரட்டு, முள்ளங்கி, பீன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் நான் அந்த காய் மட்டும்தான் சேர்க்குறேன். சாம்பார் காய் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இதோட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி, கேரட் சேர்த்துக்கோங்க. இது கூடயே பீன்ஸு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த காய் நல்லா வெந்து வரதுக்காண்டி நான் இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் சேர்த்துருக்க காய் எல்லாமே சீக்கிரம் வந்து வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி எடுத்துகிட்டு பார்த்தா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவு துவரம்பருப்பையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக வேணுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து எந்தளவு கெட்டியாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு ஓரளவு கரெக்டாக இருக்குது. இதோட கொஞ்சமாக நான் புளி சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த புளியும் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதோடையே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டு மல்லி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், மிளகாய், தேங்காய் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஜாரில் கொஞ்சம் மசாலா இருக்கும். அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை நல்லா லைட்டாக அலசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் வந்து இதுக்கப்புறம் ஓரளவு லைட்டாக கொதித்தா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. காய் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சாம்பார் வந்து நல்லா நுர கட்டியிருக்கு. இது லைட்டாக கொதிச்சா போதும். அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லமும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். இப்போ நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம சாம்பாரை இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து சூப்பரான சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன தான் நம்ம பொங்கல் சாப்பிட்டாலும் அது சூடாக ஒரு காஃபி குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி நான் காஃபியோட பொங்கல் சர்வ் பண்ணேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பூண்டு குழம்பு வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க.
1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஆயில் எதுவும் தேவையில்லை. இப்போ ஓரளவு வறுபட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரளவு நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி இப்போ ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே மண் சட்டி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1 கைப்பிடி அளவு உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பூண்டு அரைச்சி வைக்கும்போது குழந்தைங்க அதை தனியாக பெருக்கி எடுத்து வைக்க மாட்டாங்க. இது நல்லா க்ரீமியாக கிரேவியாட்டம் இருக்கும். இப்போ இது கூட நல்லா பழுத்த தக்காளி 1 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதையும் ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், மிளகு, வரமிளகாய் அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதை பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். இது கூட இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்ருங்க. இதோட கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்தளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு ஓரளவு நல்லா வதங்கிருச்சு எண்ணெயிலேயே. இது ரொம்ப வேகம் வச்சிடக்கூடாது, பூண்டு குழஞ்சி போயிடும். இதோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் ஓரளவு நல்லா வெந்துருச்சு இந்த ஆயில்லையே. இப்போ இது கூட 1 கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து எந்த தேங்காயும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அப்படி உங்களுக்கு தேங்காய் எதுவும் தேவைன்னா நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த குழம்பு செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்காச்சு. இதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மசாலா ஒட்டியிருக்கு, அதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அலசி இதில் ஊற்றிக்கலாம் குழம்புல. இதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். இப்போ இது ஒரு பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு.
இப்போ நம்மளோட பூண்டு மிளகு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்தில் சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நான் மதியம் வச்ச சாதம் 1 கப்பு மீதம் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வச்சு அல்வா செய்யலாம். பழைய சாதம் அல்லது இந்த மாதிரி சாதம் மிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ சாதத்தையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி பேஸ்ட்டாக. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நெய் வந்து ரொம்ப தேவைப்படாது. இதில் கொஞ்சமாக நெய் உருகினதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை. இப்போ 1 கப் ரைஸுக்கு 1 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அப்படி வேணும்னா உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் இனிப்பு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் சாதத்துக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1½ கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும். பாகுப்பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க சாதத்தையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்ந்துருக்கனால அது சீக்கிரமாக கட்டி பட்டுரும். அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி வரும் மாவு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடயே நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்க குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃபுட் கலர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அல்லது வீட்டில் பீட்ரூட் இருந்தாலும் அதை துருவி அந்த ஜூஸும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குங்குமப்பூ இருந்தனால அதை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காகி வருது. இது கூட வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவு இப்போ நம்மளோட அல்வா பதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஆற வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இப்படியே கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அல்லது ஒரு ட்ரேயில் மாற்றி கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் டப்பா எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் நான் நட்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன விதமான நட்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவை சேர்த்துக்கோங்க. ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி அழகாக பீஸாகவும் கிடைக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான சாஃப்டான அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறேன். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். தோல் இல்லாத உளுந்து எடுத்திருக்கேன். இதை லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதோட காரத்துக்காண்டி 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கிக்கணும். இதோட நல்ல பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கலாம். நான் நல்லா பெரிய சைஸ் தக்காளி எடுத்தனால 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கும் போதே இதுக்கு சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வெந்து வரும். இப்போ தக்காளி ஓரளவு நல்லா மசிஞ்சிருச்சு. இதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி இலையோடைய ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான பொருளை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளேயுமே நம்ம இட்லி ஊற்றி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லா பிளேட்லேயும் நான் ஆயில் தடவிக்கிட்டேன். இப்போ இதில் மாவு ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே சமயம் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா ஆடிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து இதை தாளித்து வச்சிடலாம். இப்போ இட்லி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மார்னிங்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் உள்ள குக்கிங் ரெசிபீஸ்.